வணக்கம் மாணவர்களே. நாம் இன்றைக்கு இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 2024 தமிழ். இதில் கவர்மெண்ட் வெளியிட்ட அஃபீஷியல் ஆன்சர் கீ தான் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு வரோம். இதில் நாம் 1லிருந்து 46 வரை உள்ள கேள்விக்கான பதிலை நாம் படித்தாச்சு. இந்த காணொளியில் நாம் 47வது கேள்விக்கான பதிலை படிக்கலாம் வாங்க. சரி, புறநானூறு பாடல். சரியா? அடி பிறழாமல் செய்யுள் வடிவில் தருக. அதாவது இந்த அடிகள்லாம் மாறாமல் நம்ம என்ன செய்யணும், எழுதணும். சரி, முதல்ல நாம் இந்த பாட்டை வாசிச்சிடலாம். அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமும் அன்றே அதனால் காவியனம் கலனே சுருக்கியனம் கலப்பை மரங்கொள் தச்சன் கைவல் சிரா அர் மழுவுடை காட்டகத்து அற்றே எத்திசை செலினும் அத்திசை சோரே. ஔவையார். சரி, இப்போ இந்த பாட்டை வாசிச்சாச்சா? இப்போ நம்ம இந்த பாட்டுக்குள்ளே பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, பார்க்கலாமா? வருந்தலை அப்படின்னு சொன்னால் வெறுமையான இடம். காவியனம் அப்படின்னு சொன்னால் கட்டி கொள்ளுதல். அடுத்து கலன் அப்படின்னு சொன்னால் யாழ். கலன்னா என்னது? யாழ். கலப்பை அப்படின்னா கருவிகளை வைக்கும் பை. கருவிகளை வைக்கும் பை. மழு அப்படின்னு சொன்னால் கோடாரி. மழுனா என்ன? கோடாரி. சரி, இப்போ இந்த பாடலோட பொருளை பார்க்கலாமா? வாயில் காவலனே வாயில் காவலனே, அதாவது புலவர்களாகிய எங்களுடைய வாழ்நிலை வள்ளல்களை அணுகி அறிவார்ந்த சொற்களை துணிச்சலுடன் விதைத்து தான் எண்ணியதை முடிக்கும் வலிமை உடையது. அதே வேளையில் அந்த வள்ளல்கள் பற்றி எழுதிய கவிதை சிறப்பை அறிந்து பரிசளிக்க வேண்டும் என நினைத்து வருந்தும் தன்மை கொண்டது. பரிசிலருக்கு வாயிலை அடைக்காத காவலனே, விரைந்து ஓடும் குதிரையை கொண்ட நெடுமான் அஞ்சி தன்னுடைய தகுதியை அறியானோ. அவனை நம்பித்தான், நெடுமான் அஞ்சை நம்பித்தான் என்னது, இந்த உலகத்தில் வறுமை நிலையில் உள்ளோர் வாழ்கின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகில் அறிவும் புகழும் உடையோர் இன்னும் மாய்ந்து விடவில்லை. இந்த உலகமும் வெற்றிடமாகவில்லை. அதாவது எங்களை அறிந்து பரிசில் தர பல பேர் என்ன செய்கிறாங்க, இருக்காங்க. கருவி பையை சுருக்கி கட்டி கொண்டோம் அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க. வெட்டக்கூடிய அந்த தச்சனுடைய தொழிலுக்கு கோடாரியோடு காட்டுக்கு சென்றால் வெட்டுவதற்கு ஏதாவது ஒரு மரம் கிடைக்காமலா போகும்? அதுபோல் கலைத்தொழில் வல்ல எங்களுக்கு இந்த உலகில் எந்த திசையில் சென்றாலும் உணவு என்ன செய்யாது, தவறாமல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வாயில் காவலனை பார்த்து யார் சொல்கிறாங்க அப்படின்னா ஔவையார் சொல்கிறாங்க. சரியா? பாட்டை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து திருக்குறள். மேலே பாட்டை வசிக்கலாமா? அகாமை செல்வத்திற்கு யாதெனின் வெகாமை வேண்டும் பிறன் கை பொருள். இதுக்கு என்ன பொருள்னா, ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வழி என்ன அப்படின்னா அவர் பிறருடைய கைப்பொருளை விரும்பாமல் இருக்கணும் அப்படின்னு வள்ளுவர் இந்த குறள் வழியாக சொல்லியிருக்காங்க. சரி, நாம் இந்த வினாத்தாளில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கான பதிலையும் நாம் படித்தாச்சு. சரியா? சரி, இந்த காணொளி உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு லைக் கொடுங்க. பொதுத் தேர்வு எழுதும்
12ஆம் வகுப்பு அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.